மார்க்கெட்டில் கனவா வாங்கிட்டு வரேன்னு போயிட்டு ப்ரானையும் மீனையும் வாங்கிட்டு வந்தார். எப்போ பாரு ப்ரானு வாங்கிக்கிட்டே இருக்காரு. ப்ரானில் ஒரு வேளை யாராவது சூனியம் வச்சுட்டாங்கன்னு தெரியல. எப்போ பாரு இவருக்கு ப்ரான் தான் வாங்கிட்டு வராரு. அதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் மாற்றமாக 2 மீனை வாங்கிட்டு வந்துட்டாரு. வாங்கிட்டு வந்தது இல்லாமல் அதில் கொஞ்சம் பில்டப்பெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த மீன் நம்ம வாங்குறதே இல்லை. அன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டு வந்து சோம்பெல்லாம் சேர்த்து சொல்லவோ எனக்கு உடனே ஞாபகம் வந்துருச்சு சங்கரா மீன். சொன்ன உடனே கொஞ்சம் நேரம் விளாட்டு காட்டிட்டு உனக்கு தெரியலன்னா 100 பெட்டெல்லாம் கட்டி 100 கிடச்சிருக்கும்ல, முந்திரி கொட்டை மாதிரி முந்தினதுனால அது போச்சுன்றாரு. சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்ட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்த உடனே கையோடயே குழம்பு வைக்க சொல்லிட்டாரு. ஏன்னா இன்றைக்கி வச்சு நாளைக்கு சாப்பிட்டா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா. குழம்புக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மீனுக்கு மசாலா தேய்ச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சாச்சு. புளி இல்லாதனால குடம்புளி தான் போட்டு வச்சேன். நைட்டு கொஞ்சம் சோறு இருந்துச்சு, அது கூட வச்சு சாப்பிட்டாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சுட்டு அது கூட இந்த ப்ரான் கறியும் வச்சு கொடுத்தோன்னா அவர் நல்லா ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு போயிட்டார். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் ஒரு 10, 11 மணி போல் தோசை சுட்டு நல்லா கனமாக சுட்டு சாப்பிட்டேன். இந்த குழம்புக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் நாளைக்கு பார்ப்போம்.